இது கொண்டிருப்பது போக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோவிந்தன் கருணாகரம் அவர்களுடனான இந்த சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நன்றி சத்யபாலன். அதாவது நீங்கள் இடைவெளிக்கு முன்னர் சொல்லியிருந்தீர்கள், அனுரகுமார திசாநாயக்க வருவது தமிழ் மக்களுக்கு ஒரு பாதகமான நிலைமையை உருவாக்கும். எனவே அதை தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற விதமாக உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சொல்லியிருந்தீர்கள். அப்படியானால் உங்களை பொறுத்தவரைக்கும் அனுரகுமார திசாநாயக்கவும் வரக்கூடாது, அதே நேரத்திலே பொது வேட்பாளருக்கும் தேவையான வாக்குகள் பெறப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதாக தோன்றுகின்றது. என்றால் 80% வாக்குகளை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2வது 3வது விருப்பு வாக்குகள் அளிப்பதற்கான தேவை அல்லது வேண்டுகோள் உங்களால் விடுக்கப்படும். இதுவரைக்கும் நாங்கள் பேசிக்கொண்டதன் படி 2வது 3வது வாக்கு என்பதற்கு விருப்பு வாக்கு என்பதற்கான சந்தர்ப்பமே இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் அப்படி பேசிக்கொள்ளவும் இல்லை. நான் நினைக்கின்றேன் இனிமேலும் நாங்கள் அது விடயமாக பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதாவது 2வது வாக்கை நாங்கள் ஒருவருக்கு அளிக்கப் போகின்றோம் என்றால் அதை 1வது வாக்கை அளிக்கலாம் தானே அவருக்கு. ஏனென்றால் ஒருவரை வெற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக 2வது வாக்கை அளிக்க வேண்டும் என்றால் நாங்கள் 1வது வாக்கை அளிக்கலாம். ஏனென்றால் அதற்கு ஒரு சிலர் வியாக்கியானம் கூறுவார்கள், 2வது வாக்கை நாங்கள் அளித்தால் நாங்கள் எத்தனை வாக்கு அவர்களுக்கு அளித்திருக்கின்றோம் என்பது தெரிய வரும். அதாவது அந்த எண்ணும் போது 2வது சுற்றை எண்ணும் போது நாங்கள் பொது வேட்பாளருக்கு எடுத்த வாக்கையும் எண்ணிக்கையும் அடிப்படையாக வைத்து எத்தனை வாக்கு நாங்கள் இந்த வேட்பாளருக்கு அளித்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு கணக்கெடுப்பை எடுக்கலாம் என்று சிலர் வியாக்கியானம் பண்ணுவார்கள். இருந்தாலும் வடகிழக்கிலே இருந்து எவ்வளவு வாக்குகள் எவருக்கு அளிக்கப்படுகின்றது என்பது தெரிய வரும். அந்த வகையிலே நாங்கள் 2வது வாக்கை கொடுப்பதை விட கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது 1வது வாக்கையும் கொடுக்கலாம் என்கின்றது எங்களுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. இதிலே என்ன வேறுபாடு என்றால், 1வது வாக்கை நீங்கள் கொடுப்பதனால் உங்களுடைய பிரதான நிலைப்பாடாகிய தமிழ் மக்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் இருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாடு இல்லாமல் போய்விடும் அல்லது காட்ட முடியாமல் போய்விடும். ஆனால் 1வது வாக்கை பொது வேட்பாளருக்கு அளித்து எங்களுடைய நிலைப்பாடு இதுதான், நாங்கள் காலகாலமாக தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கப்படாமல் ஏமாற்றப்பட்டு வருகிறோம், அதன் காரணமாக நாங்கள் எங்களுடைய வாக்குகளை எங்களுடைய தமிழ் வேட்பாளருக்கு அளிக்கிறோம் என்று 1வது வாக்கை அளித்துவிட்டு, அதே நேரத்திலே நீங்கள் சொன்னது போல அனுரகுமார திசாநாயக்க வெல்லக்கூடாது என்ற வெல்வதால் எங்களுக்கு தீமை ஏற்படும் என்ற பயத்தின் காரணமாக இன்னொரு வேட்பாளருக்கு, அதாவது சஜித் பிரேமதாசவுக்கோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கோ மக்கள் நீங்களே வாக்களிக்கலாம் விரும்பி என்று, அல்லது நீங்களாகவே அதற்குரிய விருப்பத்தை கூட தெரிவிக்கலாம் என்ற அடிப்படையில தான் நான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல முடியும்? இல்ல, அது எங்கள் தற்போதைய நிலைப்பாட்டை தான் நான் கூறியிருந்தேன். இனிவரும் காலங்களிலே இது சம்பந்தமாக சில வழிகளிலே இந்த பொது கட்டமைப்பு முடிவெடுத்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது எந்த அளவிலே இருக்குமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே இந்த பிரதான வேட்பாளர்கள் எங்களுடன் பேசி ஒரு உடன்பாட்டிற்கு வந்தால் நாங்கள் அது விடயமாக சிந்திக்கலாம். இந்த வழியில் தொலைபேசி அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா ராஜ், அல்லது நீங்கள் தொடர்ச்சியாக பேச இன்னொரு கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்ததாக நீங்கள் அந்த பயத்தை சொல்லியிருந்தீர்கள், உங்களுக்கும் அப்படி ஒரு பயம் இருக்கிறது என்று. உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ எம்பி அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அல்லது சுமந்திரன் என்ன கருத்தை தெரிவித்திருந்தாரோ அதே விதமான கருத்தை, அதாவது வவுனியா மக்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இது காலகாலமாக சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை மீண்டும் மக்கள் முன் சென்று இதை நாங்கள் தோல்வியடைய வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்து உங்களுடைய கட்சியினுடைய கருத்தாக கருதப்பட முடியாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய கருத்து வவுனியா மக்களுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் ஏற்கனவே அதை முடிவெடுத்திருக்கிறீர்கள். எங்களுடைய கட்சியினுடைய கருத்து அல்ல. எங்களுடைய கட்சியின் 21 தலைமைக்குழு உறுப்பினர்களிலே அவரும் ஒருவர் தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார். இருந்தாலும் அவர் வன்னி மாவட்டத்தை
வன்னி மாவட்ட மக்களை பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அடிப்படையிலே வன்னி மக்களது மனோநிலை இப்படி இருக்கின்றது என்று கூறியிருந்தால், அதுவும் வன்னி மக்களது மனோநிலை என்னும் போது வன்னி மக்களின் எத்தனை விதமான மக்களின் மனோநிலையை அவர் அறிந்திருப்பார். அதாவது ஆரம்பத்தில் இருந்தே அவர் ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களைத்தான் அவர் கூறிக்கொண்டு வருகின்றார். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தேவை இல்லை என்கின்ற கருத்தை தான் அவர் கூறிக்கொண்டு வருகின்றார். அவருடைய கருத்திற்கும் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டிற்கும் வேறுபாடு இருக்கின்றது. அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர அது கட்சியினுடைய கருத்து அல்ல. நல்லது. இந்த வேளையில் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கக்கூடிய பிரான்ஸ் நகரில் இருந்து புதியவன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம் புதியவன், சுருக்கமாக உங்கள் கேள்வியை மட்டும் கேட்கலாம். வணக்கம். நீங்கள் அவருடைய இதுக்கு வெளிப்படையா பேசுகிறார். நேற்று சக்தி தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். வெளிப்படையா பேசுகிறார், எங்களுக்குள்ள ஆபத்தையும் உணர்கிறார். இந்த வேளையிலே இப்போ பேரா பற்றி என்ன கேள்வி கேட்க வருகிறோம்னு சொன்னால், இந்த சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள் ஏற்கனவே எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. அதே நேரம் பொது வேட்பாளர் என்பவர்களை எதிர்ப்பவர்களும் நிற்கும் நிலைப்பாடும் அதுதான், இவர்கள் நிற்கும் நிலைப்பாடும் அதுதான். ஆகவே இந்த ரெண்டும் ஒரு பக்கம் தான், ஒரு விடயத்தை தான் ரெண்டு பேரும் சொல்றாரு. அது தேர்தல் சொல்லும். ஆனா இவர் சொன்னார் 80 விதமான மக்கள் வாக்களித்தோ அந்த கிடைக்கும் உண்டு. பேராப்பட்டி இப்போ பதிவு செய்து கொண்டது 20,000க்கு அண்மித்த வாக்குகள் தான் இவர்களுக்கு கிடைக்கும் என்பது பேராப்பட்டி இப்பவே பதிவு சொல்றாரு. உங்களுடைய நீங்க சொல்லுங்கள் என்னென்று. நன்றி. சரி, நன்றி 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 புதியவன். அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். 20,000 அல்ல 20,000 சொல்லி போயிருக்கிறார். ஆமாம், 20,000 வாக்குகள் என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாங்கள் 80 வீதமான வாக்குகளை பெறுவோம் என்று நான் கூறவில்லை. 80 வீதமான வாக்குகள் எங்களுடைய இலக்கு. 5 to 6 லட்சம் வாக்குகள் எடுக்க வேண்டும். அதாவது மொத்த வாக்காளர்களில் 50 வீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளையும் அளிக்கப்படுற வாக்குகளிலே 80 வீதமான வாக்குகளையும் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அது தவறும் பட்சத்தில் அந்த பயம் எனக்கும் இருக்குது என்பது எனக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் இருக்குது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு தேர்தலிலே ஒருவர் போட்டியிட இறங்கும் போது 100 வீதம் நாங்கள் வெல்லுவோம், எங்களுடைய இலக்கு அடையப்படும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பது இல்லை தானே. 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே நான் போட்டியிட்டேன். ஒரு 4,000 வாக்குகளினால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அந்த வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டன. மீண்டும் முயற்சித்து 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே பாராளுமன்றத்திற்கு வந்தனர். 89ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே செல்வம் அடைக்கலநாதன் எங்களுடைய தலைவர் வன்னி மாவட்டத்திலே போட்டியிட்டார். எங்களுடைய கூட்டமைப்புக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். செல்வம் அடைக்கலநாதன் 3ஆவதா வந்தார். 2ஆவதா வந்தவருக்கும் 3ஆவதா வந்தவருக்கும் இடப்பட்ட வாக்கு வித்தியாசம் வெறும் 6 வாக்கு. வெறும் 6 வாக்கு. இரட்டை தானத்தை கூட எட்டவில்லை. அதெல்லாம் தேர்தலில் இதெல்லாம் நடப்பதுதான். நாங்கள் நினைப்பது நடக்காது. இப்ப 39 ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். 39 பேரும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்கின்ற ஆசையில் தான் போட்டியிடுகின்றார்கள். ஒருவர் தான் ஜனாதிபதியாக வரப்போகின்றார். பார்ப்போம். தேர்தலிலே படியான தேர்தல் என்பது ஒரு கம்ப்ளிங் தானே. 39 வேட்பாளர்களும் களத்தில் இறக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் நம்புகிறோம் அதில் பல பேர் முகவர்களாகவே சில பிரதான வேட்பாளர்களுக்கு சாதகமான வேட்பாளர்களாக இருப்பார்கள், டம்மியாக இருப்பார்கள். அது இப்போவே பேசப்படுகிறது. அதாவது முன்னே நாள் ராணுவ தளபதிகள் கூடுதலானவர்கள் சஜித் பிரேமதாசாவுடன் இணைந்திருக்கின்றார்கள். அதே போன்று முன்னே நாள் படை வீரர்கள் பல பேர் அனுரகுமார திசாநாயக்காவுடன் இணைந்திருக்கின்றார்கள். மாநிலையால் சரத் பொன்சேகா இறக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களது வாக்குகளை பெற்று மற்றவர்களுக்கு போவார். இப்படி எல்லாம் கதைகள் இருக்கின்றது. எல்லாம் தேர்தலில் நடப்பது தானே. நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட அந்த ஒரு
ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நான் வருகிறேன். அதாவது 2015ஆம் ஆண்டு நீங்கள் தோல்வியடைந்தீர்கள், 2020ஆம் ஆண்டு நீங்கள் வெற்றி பெற்றதாக. இந்த 2020ஆம் ஆண்டு நீங்கள் பெற்ற வெற்றி கூட ஒரு சர்ச்சைக்குரிய வெற்றி என்று சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய வெற்றியும் தெரிவித்திருக்கின்றார், முன்னரும் தெரிவித்திருக்கின்றார். உங்களுடைய வெற்றி சாணக்கியன் பெற்றது மட்டும்தான் வெற்றி என்றும், இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டவர் வெற்றி பெற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், ஆனால் வெற்றி பெற வைக்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் நான் அதே குற்றச்சாட்டை அவர் மேல் 2015 வைத்திருக்கலாம் தானே. 2015 அவர் வென்றார், நான் தோற்றேன். அப்ப இதே குற்றச்சாட்டை நான் வைத்திருக்கலாம் தானே அவர் மேல். தேர்தலிலே தோல்வி அடைந்தவர் மன உளைச்சல் ஒன்று வரும், அதற்கான காரணங்களை தேடி பிடிப்பார். அது யார் மேலே குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி அந்த குற்றச்சாட்டுகளை வைத்தார். உண்மையிலேயே சிறுநேசன் அப்படியான குற்றச்சாட்டை வைத்தார் என்பது எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் சிறுநேசன் அவர்கள் பல தடவைகள் இந்த வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு ஒரு அதிகாரியாக சென்றிருப்பார். ஏனென்றால் அவர் ஓய்வு பெற்ற ஒரு பிரதி கல்வி அதிகாரி, கல்வி பணிப்பாளர். அவர் பல முறை அங்கு சென்றிருப்பார். அங்கு ஏதாவது தில்லுமுல்லுகள் நடக்குமா நடக்காதா என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன பொறுத்த மட்டிலே உண்மையிலே நான் சொல்லுகின்றேன், விசுவாசமாக வேணும் என்று சொன்னால் நான் சத்தியம் பண்ணியும் சொல்லுவேன். என்னை பொறுத்த மட்டிலே நான் அந்த வாக்கெடுப்பு நிலையத்திற்கு சென்றிருந்தேன். நீங்கள் நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் விடுங்கள், எனக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை. நான் அந்த வாக்கெடுப்பு தொடங்கி டிக்ளேர் பண்ணும் வரைக்கும் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருந்தேன். அந்த இடத்தில் இருந்து 2 தடவைகள் நான் எழும்பி இருக்கின்றேன். அந்த கதிரையில் இருந்து 2 தடவையும் வாஷ்ரூம் போவதற்காக. மற்றும்படி நான் அந்த இடத்தை விட்டு எழும்பவே இல்லை. எனக்கு அதிலே சாப்பாடு கொண்டு தருவானா, எனக்கு தருவானா, சுற்றவரை இருந்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என்னுடைய ஆதரவாளர்கள், நண்பர்கள். மற்றும்படி நான் எழும்பவே இல்லை. இறுதியிலே இவர் எப்படியான குற்றச்சாட்டுகளை சாட்டியிருந்தார். ஏனென்றால் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, அவருக்கும் எனக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இல்லை. 1200 1300 வாக்குகள் வித்தியாசம் தான் அவர் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டார், நான் வந்தேன், அவ்வளவுதான். மற்றும்படி அவருடைய குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள கூடிய குற்றச்சாட்டு இல்லை. அவருக்கு மன உளைச்சலாக இருக்கின்றது. 48,000 வாக்கு 2015 அவர் எடுக்கின்றார். 2020ஆம் ஆண்டு அவர் 25,000 வாக்குகள் எடுக்கின்றார் என்றால் கிட்டத்தட்ட அரைவாசி வாக்கு எடுக்கின்றார் என்றால் அவருடைய பாராளுமன்றத்திலே அவர் மக்களுடன் பாராளுமன்ற காலத்திலே மக்களுடன் எப்படி இருந்திருப்பார் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ள முடியும். சரி, அடுத்தபடியாக உங்கள் பொது கட்டமைப்பின் மீதும் உங்கள் கட்சிகளின் மீதும் 2 விதமான பார்வை அல்லது விமர்சனம். அதாவது சுமந்திரன் தரப்பினர் சொல்கிறார்கள், நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சியானது மிகவும் ஒரு விஷ பரீட்சை. அதாவது ஏற்கனவே எங்களுக்கு மக்கள் தந்த ஆணைக்கு ஒரு இழிவை மயனப்படுத்தக்கூடிய விதமாக ஒரு முடிவை ஏற்படுத்த போகின்றீர்கள். அதன் மூலம் இருவரும் பேச்சுவார்த்தைகளிலே சிங்கள வேட்பாளருடன் சென்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நியாயமாக கேட்க முடியாது என்று. அதே நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்றத்துடைய விமர்சனம் எப்படியா இருக்குன்னு சொன்னால், ஒட்டுக்குழுக்களாகிய இயங்கிய டெலோ, புளட், இபிஆர்எஃப் அவர்கள் அரசாங்கத்தினுடைய ஏவலின் பேரிலே இப்படியான ஒரு செயலை செய்து தமிழ் மக்கள் ஒரு சமஷ்டி ஆட்சியை விரும்பவில்லை என்பதை வெளியுலகத்துக்கு காட்டுவதற்கான முயற்சியை சிங்கள அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே செய்து தோல்வியை உறுதிப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2க்கும் இடையிலே 2க்குமான விமர்சனத்துக்குமான பதில்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இருவருக்கும் நான் பதில் கூறத்தான் வேண்டும். என்னை பொறுத்த மட்டிலே இந்த இருவரும் ஏதோ அரசியலுக்கு உள்ளே வந்திருந்தாலும் அரசியலிலே நான் நினைக்கவில்லை அவர்கள் நினைக்கும் முதிர்ச்சியை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள்.
அரசாங்கத்துடன் பேசி ஒரு பிரச்சனைக்கு வர வேண்டும். இது ஒரு விஷ பரீட்சை என்று சுமந்திரன் கூறுவது என்பது 2010க்கு பின்பு அரசியலுக்குள்ளே வந்து சுமந்திரன் எத்தனை தடவைகள் அரசாங்கத்துடன் பேசியிருக்கிறார். ஏன் 2015 2019 வரை இருந்த அரசாங்கத்துடன் தேனிலவு கொண்டாடியவர் தான் சுமந்திரன். அந்த அரசாங்கத்தை பல தடவைகள் காப்பாற்றியவர் சுமந்திரன். அந்த காலகட்டங்களிலே எவ்வளவோ செய்திருக்கலாம். ஆனால் அவர் செய்ததிலே அவர் வெற்றியடைந்த காப்பாற்றியவர் சுமந்திரன் என்று சொன்னால் அதுல நீங்களும் தானே அங்கத்துவமா இருந்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே. அதுல இந்த சுமந்திரன் தான் காப்பாற்றினார் என்று ஸ்பெசிபிக்காக சொல்வதற்கான காரணம் என்ன? நாங்கள் வழக்காட போவதில்லை. வழக்கிலே 52 நாள் அரசியல் புரட்சி கொண்டு வந்தது அந்த காலத்திலே மைத்திரிபால சிறிசேன வழக்காடி சொல்றீர்கள். 52 நாள் அரசியல் புரட்சியிலே மஹிந்த ராஜபக்சேயை பிரதமராக நியமித்திருந்தார் மைத்திரிபால. கோட்டேறி நீதிமன்றம் சென்று ரணில் விக்ரமசிங்கே திரும்பவும் பிரதமராக கொண்டு வந்தவர் தான். ஆனால் அதே போல சுமந்திரன் அவர்கள் கோத்தபாய ராஜபக்சவனுடைய வீழ்ச்சிக்கும் முன்னின்று உழைத்தவர்களிலே சுமந்திரனும் ஒருவர் தான். கோத்தபாய ராஜபக்சே கூப்பிடும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்கனவே ஏனைய கட்சிகள் மறுத்த நேரம் சுமந்திரன் தானே அவரோட போய் பேசினவர். அவரை விரட்டுவதற்கு முன்னின்று போராடினவர் சுமந்திரன் என்று கூறும் அளவிற்கு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதிலும் பங்களிப்பு செய்திருந்தார் இல்லையோ? இந்த வடகிழக்கிலிருந்து அறகலை போராட்டத்திற்கு ஆட்களை கொண்டு கொடுத்திருந்தாரா? இல்லையே. அவர்கள் அந்த அறகலை போராட்டம் நடத்தியவர்களது சந்திப்புகளிலே பங்கு பற்றி இருந்திருக்கார். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதில் எந்த அளவிற்கு யாருடைய பின்னணி இருந்தது என்பது அதை எல்லாம் விவாதிப்பதற்கு நான் நினைக்கிறேன். விஷ பரீட்சை என்று சொல்லும் அளவிற்கு நான் நினைக்கவில்லை. ஏற்கனவே சில பிரச்சனைகள், சில பயங்கள் சில இருக்குத்தான். இருந்தாலும் நாங்கள் இதற்காக நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே நிற்கின்றோம் என்பதை உறுதிபட கூறுகின்றோம். அதே போன்று தமிழரசு கட்சிக்குள்ள, இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ளும் பெரும்பாலானவர்கள் இந்த பொது வேட்பாளரை விரும்புவதாக வெளியிலே கூறுகின்றார்கள். ஆனால் கட்சியாக அவர்கள் முடிவெடுக்கவில்லை. மற்றபடி கஜேந்திரன் அவர்கள் இந்த ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்னது? எங்களுக்கு எல்லாம் எடுத்த உடனே ஒட்டுக்குழுக்கள் என்று சொல்வார்கள். டெலோ ஒட்டுக்குழு, பிளட் ஒட்டுக்குழு, இபிஆர்ல ஒட்டுக்குழு என்று. ஒட்டுக்குழு என்பதன் அர்த்தம் எனக்கு என்றால் புரியவில்லை. அரசாங்கத்துடன் இணைந்து பயணித்தால் ஒட்டுக்குழு என்றால் அவருக்கு ஒன்று புரிய வேண்டும். பலருக்கு இது தெரியாமல் இருக்கின்றது. இலங்கை அரசுடன் முதலாக இணைந்து செயற்பட்டவர்கள் இந்த போராட்ட இயக்கங்களுக்குள்ளே தமிழீழ விடுதலை புலிகள். 88ஆம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாச இருக்கும் போது பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு அரசாங்கத்துடன் இணைந்து பயணித்தவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அந்த காலகட்டத்தில் தான் அமிர்தலிங்கம் சுடப்பட்டார், கொழும்பிலே வைத்து. யோகேஸ்வரன் சுடப்பட்டார், சேந்தமிமுத்து சுடப்பட்டார் மனைவியுடன் சேர்ந்து. இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது. 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரை தமிழீழ விடுதலை புலிகள் இலங்கை அரசுடன், நான் வெளிப்படையாக கதைப்பவர், தேனிலவு கொண்டாடியவர்கள். 86ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவை தாக்கி அவர்களை பேன் பண்ணி அழிக்கும் போது இலங்கை ராணுவம் ஹெலிகாப்டர் மூலமாக துண்டு பிரசுரங்கள் போட்டிருந்தார்கள். டெலோவை சேர்ந்தவர்கள் எந்த நேரமும் எங்களுடைய முகாமுக்கு வரலாம், உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தருவேன். ஒரு டெலோவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் கூட இலங்கை ராணுவ முகாமிற்கு செல்லவில்லை. அதை இந்த ஒட்டுக்குழு என்று சொல்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முந்த நாள் அரசியலுக்குள் வந்து கொண்டு கடந்த கால வரலாறுகள் தெரியாமல் பேசுபவர்கள் மூடர்கள், முட்டாள்கள். ஒன்றே உங்களுக்கு அனுபவ ரீதியாக அந்த போராட்ட வரலாறுகள் தெரிந்திருக்க வேண்டும், அல்லது யாரிடமாவது கேட்டு
ஆஹ், தெரிந்து கொண்டு வர வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பி சாணக்கியன் அவர்களும் அடிக்கடி இந்த வார்த்தையை பார்ப்பார். ஒட்டுக்குழுக்கள் இராணுவத்துடன் சேர்ந்து நேற்று முந்த நாளைக்கு இங்கே பேசியிருந்தார். ஆனால் ஏனைய தமிழரசு கட்சி மாத்திரம்தான் தமிழ் மக்களது ஒரு பெரிய கட்சி. ஏனையவர்கள் இலங்கை அரசுடனும் இராணுவத்துடனும் சேர்ந்து பயணித்தவர்கள். அதை கூறுவதற்கு தம்பி சாணக்கியனுக்கு அருகதை இருக்குது என்று அவரே தன்னம் கேட்கலாம். ஏனென்றால் 1,40,000 மேற்பட்ட மக்களை இறுதி யுத்தத்திலே மொழிவாய்க்காலிலே அளித்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துடன் 2020 வரைக்கும் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளராக இருந்து செயற்பட்ட சாணக்கியன் ஏனையவர்கள் அரசுடன் சேர்ந்து செயற்பட்டதாக கூறுகின்றார். இவருக்கு என்ன அருகதை இருக்கின்றது? இப்படிப்பட்டவர்கள் கஜேந்திரன் அவர்கள், கஜேந்திரன் எம்பி அவர்கள் வரலாறுகள் தெரியாமல் எங்களை பொறுத்த மட்டிலேயே 42 வருடமாக இந்த நாட்டிலே நடந்தவற்றை அனுபவ ரீதியாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை கஜேந்திரனுக்கு நீங்கள் நேரடியாக சொல்லி இருக்கிறீர்களா? கஜேந்திரனுக்கு இதன் மூலமாக அவர் கேட்கட்டும். என்னிடம் இதை கலைத்தார் என்றால் அவருக்கு சொல்ல வேண்டிய பாதையை நான் நேரடியாக சொல்லுவேன். சரி, மொழியிலே நான் சொல்லுவேன். பொது வேட்பாளர் விடயத்திலே ஆஸ்திரேலியாவிலே ஆர்வத்துடன் செயல்படுகிற நேயர் ஒருவர் உங்களுடன் இணைந்து கொள்ள விரும்புகிறார். அவரை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ரகு. வணக்கம். நான் கவனிச்சு கொண்டு வரேன் நடக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை தேவை என்றதை வச்சுதான் நான் பொது வேட்பாளர் என்ற இது சரியா இருக்கும் என்று நான் யோசிச்சு நான் முதல் ஆரம்பத்தில் வந்து அதை கேட்கல நான் சார்பா இருந்தது. ஒரு வித்தியாசமான அணுகுமுறை வந்து நாங்கள் திரும்ப ஒரு இதை செய்து அதுல ஒன்றிலையும் கெயின் பண்ணல இருந்தபடியா. அப்ப நான் இப்ப வேற என்ன கேட்கணும்னு யோசிச்சான்னு சொன்னா, இப்ப இந்த விஞ்ஞாபனம் இன்னும் வர இல்லை. நான் நினைக்கிறேன் வேண்டாம், உண்மையா ட்ரூலி கன்சர்ன் என்னென்றால் இப்ப பொது வேட்பாளர் என்று சொல்லி வரைக்குள்ள நாங்கள் கிட்டத்தட்ட அது பேரப்படியோ இல்லாட்டி உண்மையான இதோ வட்டவ அது எல்லா தமிழாக்களின் ரெப்ரசன்டேஷன் கொண்டிருக்கிறதாக அது உள்வாங்கப்படும். இப்ப கடைசி முடிவில் இப்ப ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அப்ப அது வந்து இப்ப அதுல அது நாங்கள் வெல்லாத பட்சத்துல ஒரு 50% வாக்குகள் எடுக்காத பட்சத்துல அது உண்மையா அப்ப உண்மையா அதுக்கு நாங்க பயப்படுறோம்னு சொன்னா அதுல உண்மையா இறங்கக்கூடாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இறங்கினால் அதுக்கேற்ற மாதிரியான இதெல்லாம் செய்யணும். நான் இந்த கேள்வி என்னண்டா, இந்த விஞ்ஞாபனத்துல ஒரு விஞ்ஞாபனம் எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அது இதுல தோத்தாலும் அது பாதிக்காத வகையில இருக்கும். நான் திரும்ப நான் காய்ச்சிருக்கேன் இதை அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. அதாவது இப்ப நாங்கள் இப்ப சமஷ்டியை நோக்கி போறோம் இல்லாட்டி சுய நிர்ணய உரிமையை கேட்கிறோம்னு சொல்லி நாங்க விஞ்ஞாபனத்துல போட்டால் அது அதுக்கு தமிழ் மக்கள் போராட்டி 50% தமிழ் மக்கள் போராட்டி அது பிறகு வர அரசியல் பேச்சுவார்த்தைகளுக்கு பாதிப்பாத்தான் இருக்கு கட்டாயம். அப்ப அதுகளை தவிர்த்து ஒரு ஓகே இந்த விஞ்ஞாபனம் வந்து தோத்தாலும் தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை கொண்டு வராத மாதிரியான ஒரு விஞ்ஞாபனத்தை போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இல்ல, அப்படித்தான். உண்மையிலே நல்லொரு கருத்து, நல்லொரு ஆலோசனை. உங்களோட ஆலோசனைகள் என்னால் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கும் அந்த குழுவிற்கு நிச்சயமாக அந்த ஆலோசனை வழங்கப்படும். நிச்சயமாக உண்மையிலே நல்ல கருத்து. நன்றி. நன்றி. நான் சும்மா இதுக்கு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் என்ன முடிவு வந்தாலும் யார் எந்த ஜனாதிபதி வந்தாலும் நாங்கள் அவையோட பேச்சுவார்த்தை நடத்த போறோம். நாங்கள் என்ன தேசியம் காய்ச்சா என்ன யார் வந்தாலும் என்ன கடைசியில அவையோட நாங்கள் காய்ச்சியே ஆகணும். அடுத்த 4 வருஷத்துல இல்லாட்டி போய் தொடர்ச்சியும்.
அப்ப அப்ப அப்படியான நிலைமையில ஈவன் நாங்கள் இப்ப தமிழருண்ட அபிலாஷைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இல்லாட்டி அதை நோக்கிய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியோட நடத்துவோம் வெரி சிம்பிளான ஒரு இது இருந்தாலே சும்மா கதைக்கு நான் சொல்றேன் தெரியாது அப்படின்னு சொன்னா ஈவன் அதை நிராகரிக்கப்பட்டா கூடி நாங்கள் சொல்லலாம் ஓகே அதை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஏதாவது உண்டு இருந்தால் நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன். எனிவே நான் ஒரு ஆலோசனையாக நீங்கள் ஜனா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள். நன்றி. நன்றி நன்றி. உண்மையிலே நாங்கள் யார் ஜனாதிபதியா வந்தாலும் சரி, நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி, வென்றாலும் தோற்றாலும் இந்த நாட்டுக்குள்ளே பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் மறு அரசாங்கத்துடன் பேசித்தான் ஆக வேண்டும். நிச்சயமா. அடுத்தது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுவிட்டு ராஜ் நான் உங்களிடம் கையளிக்கிறேன். சில குறிப்பு சொல்லிவிடுறேன், அதை தொடருங்கள். அப்படியானால் விழுந்தாலும் மீசையிலே மண்ணட்டக்கூடாது. சரி, குறிப்பாக இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அம்பாறை, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, நுவரெலியா, யாழ்ப்பாணம், வன்னி இந்த 5-6 மாவட்டங்களிலே பொறுத்த வரைக்கும் 2 பிரதான வேட்பாளர்களை தவிர்த்து ஏனையவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் கிட்டத்தட்ட 1,25,000 வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது மொத்தமாகவே ஜனாதிபதி தேர்தலில், கடந்த ஜனாதிபதி தேர்தலில். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் 4 பிரதான வேட்பாளர்களும் 5வதாக ஒரு தமிழ் வேட்பாளரும் போட்டியிடும் போது மக்கள் எப்படி வாக்களிக்க போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் இருக்கிறது. இந்த 5 மாவட்டங்களிலும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? என்ன சொல்றேன், அம்பாறையிலே கிட்டத்தட்ட 16,000 17,000 வாக்குகள், திருவோணமலையிலே கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் மட்டுமே அளிக்கப்பட்டிருக்கிறார், செல்லுபடியான வாக்குகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 26,000 வாக்குகள், நுவரெலியாவை இணைத்து நான் சொல்கிறேன் 23,000 வாக்குகள், யாழ்ப்பாணத்தில் கிட்டத்தட்ட 36,000 வாக்குகள், வன்னியிலே 11,000 வாக்குகள், 12,000 வாக்குகள். அன்னளவாக பார்த்தால் இந்த நிலையிலே பொது வேட்பாளரை நீங்கள் களமிறக்கும் போது இது யாருக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள்? அதாவது 2 பிரதான வேட்பாளர்களை தவிர்த்து ஏனைய வேட்பாளர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள். 2 பிரதான வேட்பாளர்களை தவிர்த்து ஏனைய வேட்பாளர். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 2019ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரதான வேட்பாளர்களில் ஒருவருக்கு வாக்கு சஜித் பிரேமதாஸ். அதனாலே ஏனையவர்களுக்கு வாக்குகள் குறைந்திருக்கலாம், ஏனைய வேட்பாளர்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களே 2005ஆம் ஆண்டு தேர்தலை பகிஷ்கரித்தவர். 2010, 2015, 2019 இந்த 3 தேர்தல்களிலும் ராஜபக்ச என்கின்ற அந்த பெயருக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களித்தார். வேட்பாளர் வெல்ல வேண்டும் என்பதற்கு இல்லை, வெல்லுகின்றாரோ தோற்கிறாரோ ராஜபக்ச என்கின்ற பெயருக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து வாக்களித்தார்கள். இனிமேலும் அப்படித்தான் வாக்களிப்பார்கள். 2010ஆம் ஆண்டு தேர்தலை நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த சரத் பொன்சேகாவுக்கு நாங்கள் வாக்களித்தோம். சரத் பொன்சேகா தான் ராணுவ தளபதியாக இருந்தவர், இந்த இன அழிப்பிற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர். ஆனால் எய்தவன் இருக்க அம்ப நோகுவானே என்று போட்டு வில்லுக்கு வாக்களிப்பதா அம்புக்கு வாக்களிப்பதா என்கின்ற ரீதியில சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தார் ராஜபக்சேக்கு எதிராக. அதே போன்று 2015 மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இந்த 2009 காலகட்டங்களிலே பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். 2019 பாதுகாப்பின் செயலாளராக கோட்டபாய ராஜபக்சே. அப்ப தமிழ் மக்கள் ராஜபக்சேக்களுக்கு எதிராக வாக்களித்து, எதிராக பிரதானமாக இருந்த வேட்பாளர் வெல்ல வேண்டும், ராஜபக்சேக்கள் தோக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வாக்களி தமிழ் வாக்குகள் அனைத்தும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 95% மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்பட்டதினால் அந்த 3வது நபருக்கோ ஏனையவர்களுக்கோ வாக்களிக்கப்படவில்லை.
தற்போதைய நிலை அது அல்ல. தற்போதைய நிலை தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இருக்கின்றார். நாங்கள் எல்லோருமாக இணைந்து இந்த சிவில் சமூக பிரதிநிதிகள், தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். கணிசமான வாக்குகளை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்கனவே தேர்தல் களத்தில் இருந்தவர்கள், மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் என்ற வகையில் பார்க்கும் போது உங்கள் சார்பு வாக்குகள் நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அது சாதகமாகவும் இருக்கும். ஆனால் இந்த பொது சிவில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் ஒரு தனிநபர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய கருத்துருக்காத்துக்கு அள்ளுண்டு போகிற ஒரு போக்கிலே தமிழ் தேசிய கட்சிகளாகிய நீங்கள் நடந்து கொண்டு இருப்பது பலருக்கு கொஞ்சம் சங்கடத்தை தருகிற ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையோ? அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, அதுல எனக்கும் ஒரு சங்கடம் இருக்கின்றது. எங்களோட கட்சிக்குள்ளும் சங்கடம் இருக்கின்றது. எப்படி என்றால், அவர்களது அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையிலே இந்த தமிழ் சிவில் சமூக பிரதிநிதித்துவத்திலே இருந்து கட்டமைப்புக்குள் வந்தவர்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரே சமனாக கருதப்பட வேண்டும் என்கின்றதிலே நான் உடன்பாடு இல்லை. ஏனென்றால் இன்று ஏற்கனவே அந்த தம்பி ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்து கூறிவிட்டு போன மாதிரி, நாங்கள் தோற்றாலும் நீங்க சொன்ன மாதிரி விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டக்கூடாது என்கின்ற அந்த நிலப்பாட்டிலே, தோற்றாலும் சரி வென்றாலும் சரி அடுத்த தேர்தல் தமிழ் மக்களை வழி நடத்த வேண்டும் என்றால் இந்த தமிழ் கட்சிகள் தான், தமிழ் தேசிய கட்சிகள் தான் தமிழ் மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டும். இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அவர்கள் மத்திய எழுத்தாளர்கள், அவர்களது எழுத்துக்கள் மூலமாக மக்களை விழிப்படைய செய்வார்கள் ஓரளவிற்கு. இருந்தாலும் அடுத்த தேர்தல் என்று வரும்போது அவர்கள் வீட்டிலே போயிட்டு இருந்து அவங்கள வேலையை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவிற்கு எங்களுடன் இணைந்து எதிர்வரும் காலங்களிலே அரசியல் ரீதியாக செயற்பட போகின்றார்கள் என்பதிலே அவர்கள் உறுதியாக எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் என்று அவர்கள்தான் கூற வேண்டும், அவர்கள்தான் எண்ண வேண்டும். இருந்தாலும் நாங்கள் ஒரு ஒற்றுமையான சமூகமாக எங்களுடைய சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் அவர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று ஒரு 80-100 பேர் கூடி ஒரு பொதுச்சபையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த பொதுச்சபையிலே இருந்து 7 பேரை பொது கட்டமைப்பிற்குள்ளே நியமித்திருக்கின்றார்கள். அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் அந்த வாக்களிப்பு என்று வரும்போது நாங்கள் எதிர்பார்த்து ஒரு இலக்கு 80% நாங்கள் வாக்குகளை அளிக்கப்படும் வாக்குகளில் பெற வேண்டும் என்று செயற்பட்டாலும் அதில் பல தடங்கல்கள் இருக்கின்றது. நாங்கள் என்ன என்று சொல்ல மாட்டோம். ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் திரு பிள்ளையார் அவர்களுக்கு கணிசமான வாக்கு இருக்கின்றது. அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவருடைய கட்சி 67,000 வாக்குகள் எடுத்தது. வியாழேந்திரன் அவர்கள் அவருடைய கட்சிக்கு 33,000 வாக்கு, 2 கட்சிகளும் சேர்ந்து 1,00,000 வாக்கு எடுத்தவர்கள். அதே நேரத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 79,000 வாக்கு தான் எடுத்தார்கள். அது மாதிரி யாழ்ப்பாணத்திலே அங்கஜன் ராமநாதன் அவர்கள் கணிசமான வாக்கு எடுத்தவர். அங்கு டக்ளஸ் தேவானந்தா இருக்கிறார். வன்னியை பொறுத்த மட்டிலே திலீபன் இருக்கிறார், இபிடிபி. அதே போன்று மஸ்தான், ரிசார்ட் போன்றவர்களுக்கும் தமிழ் மக்கள் வாக்களிக்கின்றவர்கள் வன்னியிலே. சோ இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் தமிழ் மக்களது வாக்குகள் பெரும்பான்மை கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு நேரடியாக செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. இவைகளுக்குள்ளே எங்களது பிரச்சாரம் எந்த அளவுக்கு முடக்கப்பட வேண்டும். அதே போன்று பணபலமும் இந்த ஜனநாயகத்துக்குள்ளே நின்று விளையாடும். அவர்கள் செலவழிக்கும் அந்த அளவிற்கு பணம் இந்த தமிழ் பொது கட்டமைப்பினால் செலவழிக்கக்கூடிய நிலைமை இன்னும் உருவாகவில்லை. அதை உருவாக்குவதற்கு இங்குள்ளவர்களினால் முடியாது. அது புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழும் எங்களது அபிமானிகள், தமிழ் தேசிய பற்றாளர்களினால் தான் ஏதாவது பண உதவிகள் செய்தால்தான் மேற்கொண்டு எந்த அளவிற்கு வீச்சாக, எந்த அளவிற்கு மும்முரமாக இந்த பிரச்சாரத்தை தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இலங்கையிலே இருக்கும் அரசியல்வாதிகளும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அதற்குரிய ஏற்பாடுகளை, குறிப்பாக பண உதவிகளை செய்வதற்கு புலம்பெயர் தமிழர்கள்
உதவி செய்தாலே ஒழிய அவர்கள் கைவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகும் என்பதை தவிர வேற வழி இல்லை. அதுதான் யதார்த்தமான நிலைமையாக இருக்கிறது. தொடருங்கள் உங்களுடைய கேள்வி. நீங்கள் இந்த சரத் பொன்சேகா பற்றி சொல்லியிருந்தீர்கள். அதில் ஒரு கேள்வி இருக்கின்றது என்னன்னு சொன்னால், சரத் பொன்சேகாவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிப்பதற்கான அந்த முடிவை எடுக்கும் பொழுது அவர் உங்களிடம் சில உறுதிமொழிகள் கையெழுத்து கொடுக்கப்பட்டதாகவும், அதிலே வடகிழக்கை சேர்ந்த சமஷ்டியை போன்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுவதற்கு தான் அனுமதிப்பதாக அல்லது உறுதியளிப்பதாக சொல்லப்பட்டது. அப்படியான ஒரு உடன்படிக்கை பின்னர் தற்செயலாக துரைரத்ன சிங்கம் அவர்கள் ஒரு மட்டக்களப்பிலே நினைக்கிறேன் திருவண்ணாமலை ஒரு கூட்டத்திலே திருவண்ணாமலையிலே பேசும்போது இப்படியான ஒரு உடன்படிக்கை சரத் பொன்சேகாவுடன் செய்யப்பட்டிருக்கின்றது என்று வெளியிட்டு விட்டார். அது பின்னர் பிரச்சாரப்படுத்தப்பட்டு அதன் மூலம் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இவருக்கு நிச்சயம் என்று நினைத்து சிங்கள மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்திருந்தார்கள் சொல்லப்பட்டது. அப்படியான உடன்படிக்கை உங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் சரத் பொன்சேகாவுக்கும் இருந்ததா? அந்த உடன்படிக்கையில என்ன விதமான அம்சங்கள் சேர்க்கப்பட்டிருந்தன? இதுல உண்மை என்ன, நான் இது விடயமாக அறிந்திருந்தேனே தவிர முற்று முழுதாக முழு மூச்சாக இதற்குள்ளே நான் இன்வால்வ் ஆகி உள்வாங்கப்பட்டிருக்கவில்லை. நீங்கள் கூறிய கருத்து நீங்கள் அறிந்ததை போன்று நானும் துரைரத்ன சிங்கம் அவர்கள் ஏதோ ஒரு மேடையிலே பேசும்போது அந்த உள்ளார்ந்தத்தை, அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையிலே அவரினால் தரப்பட்டதன் உள்ளார்ந்தத்தை அவர் குறிப்பிட்டதாக நான் கேள்விப்பட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் அந்த காலகட்டங்களிலே இலங்கையில் இருக்கவில்லை. குறிப்பிட்ட காலம் நான் பிரித்தானியாவிலே வாழ்ந்த நான் அந்த காலகட்டங்களிலே நேரடியான அரசியலுக்குள் நான் இங்கு இருக்கவில்லை. இருந்தாலும் சரத் பொன்சேகாவிற்கு எங்களுடைய மக்கள் அமூகமாக ஆதரவளித்தார்கள். ஆனால் சரத் பொன்சேகா ஒரு நன்றி கெட்டவனாக பாராளுமன்றத்திலே அந்த அவருக்கு வாக்களித்ததற்கு அவர் வியாக்கியானம் கூறியது நகைப்புக்குரியதாக இருந்தது. நான் தமிழ் மக்களின் துரோகி அல்ல, தமிழ் மக்களுக்கு நான் எந்த துன்பமும் இழைக்கவில்லை, அதுதான் தமிழ் மக்கள் எனக்கு வாரி வழங்கி இருந்தார்கள் அவர்களது வாக்குகளை என்று கூறியிருந்தார். உண்மையிலேயே அவர் ஒரு நகைப்புக்குரிய விடயம். ஏனென்றால் அவருக்கு அளித்த வாக்கு உண்மையிலே நான் ஏற்கனவே கூறியதை போன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்குகள் தான். நான் அந்த டைமிலே உண்மையிலே நேரடி அரசியலில் இருக்கவில்லை. சரி, அடுத்தபடியாக நாங்கள் கடைசி கட்டத்துக்கு போவோமானால், தென்னிலங்கை வேட்பாளர்களை முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் ஏகேடி என்று சொல்லப்படும் அன்பகுமார் திசாநாயக்கவும் இருக்கிறார்கள். இவர்களிலே 3 பேரிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கை நோக்கி பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெவ்வேறு கட்சியிலிருந்தும் பாய்ந்து செல்கிறார்கள். அதாவது அகிலங்கள் மக்கள் காங்கிரசிலிருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்களே தலைவரை தவிர என 3 பேரும் போய்விட்டார்கள். முஸ்லிம் காங்கிரசிலிருந்தும் கூட ஒருவர் நிச்சயமாக போய்விட்டார். ஏனைய 2 பேர், அதாவது ஹரிசும் மற்றவரும் ஒரு கூட்டத்திலே மக்கள் காங்கிரசுடைய பிரதமருடன் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தும் காணொலி காட்ட பார்த்திருந்தோம். இப்படியாக மனோ கணேசன் கட்சியிலிருந்தும் வேலுக்குமார் போய்விட்டார். இப்படியாக அவருடைய கட்சிக்கு ஆதரவு கூடிக்கொண்டு போவதாக ஒரு கருத்து நிலவுகின்றது. இந்த அடிப்படையை வச்சுக் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த 3 பேர்ல யாருக்கு கூடுதலான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தற்போது நிலைமையில் நீங்கள் கூற முடியும்? தற்போதைய நிலைமை கருத்து கணிப்புகள், அவர்களது கூட்டத்திற்கு சேரும் மக்கள் இப்படியான நிலைமைகளை பார்க்கும் போது சமனாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கருத்து கணிப்புகள் வேறு வேறு விதமாக கூறுவதாக அறிகின்றேன். இருந்தாலும் இந்த 2 பேர் ஏகேடி என்று சொல்லும் அனுரகுமார, சஜித் பிரேமதாச போன்றவர்கள் அரசியலிலே இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த 3 பேரிலே ரணிலை பொறுத்த மட்டிலே அரசியல் சித்து விளையாட்டுகள் காட்டுவதிலே வல்லவன். அந்த வகையில் தற்போது இப்படியான ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுவான அபிப்பிராயமும், பொதுவாக மக்களது சிந்தனைகள், நடுத்தர வர்க்கம் கடந்த காலங்களிலே இந்த அறநிலைய போராட்ட கட்டங்களிலே ரோட்டிலே நின்றவர்கள் கூட சில பேர்
ஒரு சந்தர்ப்பத்தை ரணிலுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அபிப்பிராயங்களும் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஏனென்றால் பொருளாதார சூழ்நிலை, அவருடைய நிலைப்பாடு, அவர் தொடர்ச்சியாக மத்திய வங்கியும் அவருக்கு சாதகமான அறிக்கைகளைத்தான் கொடுத்து கொண்டு செல்கின்றது. இப்போது இருக்கும் பொருளாதார கட்டமைப்புகள் மாற்றியமைக்கப்பட்டால் நாடு மீண்டும் பழைய நிலைமைக்கு சென்றுவிடும் என்று மத்திய அரசு கூறுவதன் காரணமாக மக்கள் ஓரளவுக்கு அந்த ஏற்கனவே கஷ்டப்பட்ட மக்கள் சிந்திக்கிற மாதிரி எனக்கு என்னுடைய பார்வைக்கு தெரிகின்றது. அதுக்காக நான் அவருக்கு ஆதரவான கருத்து கூறவும் இல்லை. நிலைப்பாட்டை நீங்கள் கேட்டதற்காக நிலைப்பாடு மக்களுடைய அபிப்பிராயங்கள் இப்படி இருக்கின்றதாகத்தான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் இன்னும் ஒரு கிழமை, அதாவது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியில் வர வேண்டும். இன்னொரு கிழமை சென்றதற்கு பின்புதான் ஒரு அளவிற்கு சரியான நிலைப்பாடுகள் தெரிய வரும். தற்போது கட்சி தாவல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு கிழமை 10 நாள் சென்ற பிறகுதான் சரியான நிலைப்பாடுகள் தெரிய வரும். அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட்டதன் பின்னர் உங்களுடைய அதை நாங்கள் அந்த விஞ்ஞாபனத்தை பார்த்துவிட்டு அவர்களே யாரு ஒருவருக்காவது ஆதரவளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் என்று நினைக்கலாம். ஒவ்வொருவரும் தேர்தல் விஞ்ஞாபனம் என்கின்றது தேர்தல் அறிக்கை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய கூட்டத்திலே அனுரகுமார திசாநாயக்க என்று பேசியிருந்தார், இலங்கையிலே வரி முற்றாக நீக்கப்படும் என்று. இது நடக்கிற காரியம் இல்லை. நடக்கக்கூடிய காரியங்களை கூறலாம். வரி எதற்கு குறைக்கிறேன், எதற்கு கூட்டுகின்றேன் என்று கூறலாமே தவிர வரி முற்று முழுதாக நீக்கப்படும் என்றால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்காதல்லவோ. எந்த நாட்டிலே வரி இல்லாமல் அது நீங்கள் சொல்வது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடியதா இருக்கும். சாதாரண பாமர மக்களுக்கு வரி நீக்கப்படும் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும். எனக்கும் உங்களுக்கும் புரியும் வரி நீக்க முடியாது என்று சொல்லி. நான் சாதாரண பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ மணிக் செய்ய போறாருன்னு நான் நினைப்பேன். புதிதாக வரிகள் வரும்போது ஒருவர் வரியை நீக்குகிறார் என்று சொன்னால் அது அவர்களுக்கு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயம். அவர் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக பொய்யை சொல்லி அதிகாரத்துக்கு வந்து மீண்டும் மக்களை நடுத்தறிவில் கொண்டு விடுகிறார் தானே. இப்ப ஒரு நாட்டிலே வந்து இப்ப நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பேசுகின்றோம், சாதாரணமாக கதைப்போம். எங்களுடைய இன பிரச்சனையை நாங்கள் பேசுகின்றோம், யாருடைய பேசி எங்களுடைய மக்களுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்று பேசுகிறோம். அல்லது இன பிரச்சனைக்கு மேலால நாளாந்த நடைபெறும் இந்த பௌத்தமயம், வடகிழக்கிலே பௌத்தமயமாக்கல்கள் அல்லது மட்டக்களப்பிலே நடக்கும் இந்த மயிலத்தமிழ் மாதவன மேய்ச்சற்கரை பிரச்சனை, அங்கால கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை ஸ்திரமாக இருந்தால் தானே நாங்கள் பேசலாம். நாட்டிலே மக்கள் கேஸுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் மற்றும் பொருட்களுக்கும் தட்டுப்பாடாக ரோட்டிலே போராட்டங்கள் நடத்தும் போது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட முடியாதல்லவோ. இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதானே. நிச்சயமா இந்த 2 பிரச்சனை சொல்லி மயிலத்தன் மாவட்ட மேட்டத்துறை பிரச்சனை மற்றும் அந்த பௌத்த ஆக்கிரமிப்பு, இந்த 2 விடயம் சம்பந்தமாக அண்மையிலே ஜனாதிபதி சந்தித்த பொழுது நீங்கள் ஏதாவது கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக ஏதாவது வேண்டுகோள் விடுத்திருந்தீர்களா? அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா? அது வந்து பேசப்பட்டது. சில விஷயங்கள் வெளியிலே தற்போதைய சூழ்நிலையிலே அரசியல் சூழ்நிலையிலே சொல்ல முடியாமல் தெரியும் தான். இப்ப கல்முனை வடக்கு பிரச்சனை என்பது ஒரு நிர்வாக பிரச்சனை இல்லை, அது ஒரு அரசியல் பிரச்சனை. அரசியலிலே சில மாற்றங்கள் வரும்போது அது மாற்றம் வரலாம், வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அது ஒரு அரசியல் பிரச்சனை. அது உண்மையிலே கல்முனை அந்த பிரதேசத்தை வைத்து ஹரீஸ் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த முறை இந்த முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் முழுதாக சஜித்தின் பக்கம் சென்றிருக்கின்றது. ஹரீஸுக்கு ஒதுக்கப்பட்ட ஹரீஸ் வந்து ரணிலுடன் தான் கடந்த காலங்களிலே இருந்தார். ரணிலினால் ஹரீஸுக்கு கூடுதலான பணங்கள் ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தது.
அந்த ஒதுக்கீடுகள் எல்லாம் தற்போது நிறுத்தப்பட்டதாகவும் கணேஷ் மீண்டும் ரணிலுடன் இணைந்திருக்கிறதாகவும் கூறுகின்றார்கள். அரசியலிலே இதெல்லாம் நடக்கின்றதுதான். அது தேர்தல் முடிந்த பின்புதான் நாங்கள் அது சம்பந்தமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டிய இறுதியாக நீங்கள் சொன்ன அதே விடயத்துக்கு வரலாம். இந்த நிதி ஒதுக்கீடுகள் வெட்டுவது ஒதுக்குவது ஒரு புறம், அதே சமயம் தனக்கு ஆதரவானவர்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெர்மிட்டுகள் கொடுப்பதாகவும் சாராய கடைகளுக்கான பெர்மிட்டுகள் கொடுப்பதாகவும் அது தொடர்பான தகவல்களை வெளியிலே விடுவேன் என்று சொல்லி பலரை தமிழ் தரப்புகளில் கூட பலரை தன்வசம் வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்போது பகிரங்கமாக பத்திரிகைகளில் கூட எழுதுகிறார்கள். அந்த அளவிற்கு தமிழ் அரசியல் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு நீண்ட நெடிய போராட்ட அரசியல் என்பது இன்று ஒரு தேர்தலுக்கான பேரங்களுக்கும் தேர்தலுக்கான முடிவுகளை எடுப்பதற்கான அரசு தலைவர்களையும் தெரிவு செய்வதற்கான ஒரு பேரங்களை நடத்துவதற்கான ஒரு அரசியலாக மாறி இருப்பது தொடர்பாக உங்களுக்குள் நீங்கள் ஒரு போராளியாக உங்களுக்குள் நிச்சயமாக மனவருத்தங்கள் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறேன்? தமிழ் தரப்புக்குள்ளே இந்த லைசன்ஸ்கள் கொடுத்ததாக நான் அறியவில்லை. ஆனால் இந்த ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டதாக வெளிப்படையாக தெரிகின்றது. அந்த ஒதுக்கீடுகள் என்பது அதை மறைக்க முடியாது. ஏனென்றால் ஒதுக்கீடுகள் என்பது நேரடியாக ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரிடமும் அந்த பணங்கள் வழங்கப்படுவதில்லை. ஒதுக்கீடுகள் என்பது அந்த ப்ரொபோசல்கள் திட்டங்களை நாங்கள் தயாரித்து கொடுக்க வேண்டும். அதற்குரிய அலோகேஷன்கள் அதற்குரிய ஒதுக்கீடுகள் அந்தந்த மாவட்ட கச்சேரி கூடாகத்தான் நடைமுறைப்படுத்தப்படும். அதனால் அது வெளிப்படைத்தன்மையாக தெரியும். இப்ப எனக்கு எந்த அளவுக்கு ஒதுக்கீடு வந்திருக்கின்றது, மற்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு வந்திருக்கின்றது என்பதை லேசாக அறிந்து கொள்ள முடியும். அந்த மதுபான கடைகளுக்கான லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டதாக உண்மையிலே நான் அறியவில்லை. தமிழ் அந்த கதைகள் இருக்கின்றது. நேற்றைக்கு முதல் நாள் கூட தயாசிரி ஜெயசேகர முன்னாள் குருநாகல் முதலமைச்சர் ஒரு லிஸ்டை வாசித்தார். வேலுகுமாரி அவர்களுக்கு 3 இடத்திலே லைசன்ஸ்கள் இருப்பதாகவும் 15 கோடி பணம் அவருக்கு தனிப்பட்ட ரீதியிலே கொடுக்கப்பட்டதாகவும் இன்னும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களது பெயரை குறிப்பிட்டு கொடுத்திருந்தார். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று நான் நினைக்கவில்லை, என்னை பொறுத்தளவிலே நினைக்கவில்லை அந்த அளவிற்கு இந்த லைசன்ஸுகளுக்காக போயிருப்பார்கள் என்று. ஆனால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வித்தியாசமாக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அனைவருக்கும் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அளவு ஒதுக்கீடுகள் சமனாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. பிறகு விசேடமாக ஒரு சிலருக்கு கூடுதலான நிதிகள் ஒதுக்கப்பட்டது. நிதி ஒதுக்கீடு என்பது நேரடியாக அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை, மாவட்ட செயலங்களூடாக அவர்களுடைய தொகுதிகளின் அபிவிருத்திகளுக்காக வழங்கப்படுவது. கொடுப்பது கிடையாது. இதை தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்ததாக ஒரு கேள்வி. இப்போது அரியநேந்திரன் அவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சியினர் நடவடிக்கை எடுக்க போவதாக அவர்களுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த வேளையில் உங்களுடைய ஆதரவு அரியநேந்திரன் அவர்களுக்கும் இந்த விடயம் தொடர்பாக அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர் தொடர்ச்சியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடன் இணைவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருப்பதாக நான் கருதுகிறேன். அவ்வாறான ஒரு சம்பவத்தை நாங்கள் மிக விரைவில் எதிர்பார்க்கலாமா? அது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது என்பது அவர்களது உட்கட்சி விவகாரம். ஏனென்றால் அரியநேந்திரன் அவர்கள் நீண்ட காலமாக தமிழரசு கட்சியிலே இருப்பவர். 2 தடவை பாராளுமன்றத்திலே மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றார். அதே போன்று மத்திய குழு உறுப்பினர் அவர்களது தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர். அவருக்கு எதிராக அவர் கட்சியின் அனுமதியின்றி இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார் என்று அவருக்கு நடவடிக்கை எடுப்பதும் எடுக்காமல் விடுவதும் அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அவர்கள் தேசியவாதியாக பொது வேட்பாளரது தேவை கருதி ஆரம்பமிருந்தே அவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டு வந்தவர். இன்னும் ஒன்று, அவர் எதிர்காலத்திலே எந்த ஒரு தேர்தலிலும்
போட்டியிட மாட்டார் என்கின்ற உத்தரவாதத்துடன் தான் இந்த ம். ஜனாதிபதி தேர்தலுக்கும் அவர் வேட்பாளராக வந்திருக்கின்றார். இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக அவர் இருக்கின்ற காரணத்தினால், தேசிய பற்றாளனாக ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் தேர்தலிலே போட்டியிடாவிட்டாலும் அவருக்கு சாதகமானவர்களுக்காக அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பார். அந்த நேரத்திலே அவர் உண்மையிலேயே தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலும் தமிழரசு கட்சியினுடைய ஒரே முடிவாக இன்னும் அவர்களது முடிவுகளை அறிவிக்காவிட்டாலும் அவர்களுக்குள்ளே இருக்கும் முக்கியமானவர் பலர் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்போ அரியணேந்திரன் வந்ததற்கு பின்பல்ல ஆரம்பத்திலேயே கிளிநொச்சியிலே சிறிதரங்கினால் ஒரு கூட்டம் கூட ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த தமிழ் கட்டமைப்பிலே இருக்கும் பேச்சாளர்கள் கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்று அதிலே கலந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளர் தேவை கருதி அதிலே பேசியிருந்தார்கள். அதே போன்று பலர் மாவை சேனாதிராஜ அண்ணன் கூட காலத்தின் தேவை என்று கூறியிருக்கின்றார். அதே போன்று பலர் கூறியிருக்கின்றார்கள். பார்ப்போம், பொறுத்திருந்த எல்லா அரசியல் விளையாட்டுகளும் புக தெரிய மக்களும் அவைகளை புரிந்து கொள்வார்கள் தானே. நிச்சயமாக நன்றி. இந்த வழியில் இன்னொரு நேயர் உங்களோடு பேச விரும்புகிறார். அவரோட இணைப்புடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். வணக்கம் திரு பொன்மைநாதன் அவர்களே. வணக்கம். வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களே. எனக்கு சில இருக்கிற சந்தேகங்களை பற்றி கேட்க விரும்புகிறேன். இந்த பொது வேட்பாளர் அவருக்கும் அவர் கேட்கிறதுக்கும் 2005 பயிர்கழிப்புக்கும் அல்லது கஜேந்திரகுமார் பயிர்கழிப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. பயிர்கழிப்பு என்பது தங்களுடைய பயிர்கழிப்பு என்பது ஒரு வித்தியாசம் இல்லை என்கின்றது ஒரு அடிப்படையில் சொல்கின்றேன். பகிஷ்கரிப்பும் பொது வேட்பாளரும் என்பது அந்த பெரும்பான்மை வாக்காளர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை கொடுக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் வித்தியாசம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த வாக்களை கொடுக்க கூடாது என்பதில் வித்தியாசம் இல்லை. ஆனால் பகிஷ்கரிப்பதற்கும் பொது வேட்பாளருக்கும் இருக்கின்ற வித்தியாசம், பொது வேட்பாளர் என்கின்ற ரீதியிலே நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பது வெளியுலகிற்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் நாங்கள் இப்போதும் ஒன்றாக எங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்பதை வெளிக்கொண்டு வரலாம். இந்த வித்தியாசம் தான் இருக்கிறதே தவிர சிங்கள வேட்பாளர்களுக்கு, பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை கொடுக்க கூடாது என்பதில் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் இந்த பகிஷ்கரிக்க சொல்லியிருந்த கூட்டம் இருக்குத்தானே, குறிப்பாக இந்த சங்கில் கோஷ்டி, இவர்கள் கடைசியாக என்னது, நான் ஏற்கனவே கூறியதை போன்று எங்களது வாக்குகள், நாங்கள் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல்களிலே 60% மேலே வாக்களிப்பதில்லை. இவர்களது சொல்லை கேட்டு 1% மக்கள் பகிஷ்கரித்தாலும் இவர்கள் சொல்ல போகின்றார்கள் வாக்களிக்காதவர்கள் அவ்வளவு பேரும், குறிப்பாக 40-45% பேரும் நாங்கள் சொல்லித்தான் மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதை கூட இவர்கள் கூறலாம், கிளைம் பண்ணலாம். 2005 நாங்கள் வாக்களிக்காமல் விட்டதாலே ஏற்பட்ட விளைவுகளை கடைசியாக புலிகள் தான் அனுபவித்தார்கள். அது போகட்டும். மற்றது இப்போ இந்த பொது வேட்பாளர் நீங்க சொல்றீர்கள் வெளி உலகத்துக்கு எங்களுடைய பிரச்சனை கொண்டு போறது. வெளி உலகம் என்ன செய்யும்? கடைசியாக எங்களுடைய இலங்கையில் இருக்குள்ள பிரச்சனை இலங்கை தான் தீர்க்க வேணும். வெளிநாட்டு எந்த விதமான வெளிநாட்டு தரப்புகள் ஈடுபட்டாலும், இந்தியாவும் ஐக்கிய நாடுகள் சபையிடம் வந்தாலும் இலங்கையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தங்களுக்கு எதிராக வந்தால் ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு உதவியாக சீனாவும் ரஷ்யாவும் நிற்பார்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே. அப்படி இருக்க நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கடைசியிலே தாங்கள்
சிங்கள அரசாங்கங்களுடன் தான் பேசி தீர்க்க வேண்டிய நிர்பந்தம். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த நிகழ்விலே இடையில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. ஆரம்பத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இருந்திருப்பீர்கள். ஆனால் நானும் கூறியது நீங்கள் கூறிய விடயத்தை தான். நாங்கள் எப்படியோ இந்த அரசாங்கத்துடன் தான், இலங்கையின் அரசாங்கத்துடன் தான் பேசி எங்களது பிரச்சனைக்கான ஒரு தீர்வை பெற வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு பொது வேட்பாளர் என்று நாங்கள் அறிமுகப்படுத்தி ஒருவரை இறக்கியதன் பின்பு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பே இந்த பிரதான வேட்பாளர்கள் இருவரிடமிருந்து எங்களுக்கு அழைப்பு வருகின்றது. வாங்க பேசுவோம் என்று சொல்லி பொது வேட்பாளரை இறக்கி 2-3 கூட்டங்களை நடத்தி மக்கள் ஆதரவு இந்த பொது வேட்பாளருக்கு கூடுதலாக இருக்குது என்பதை அறிந்து கொண்டால் இன்னும் அவர்கள் கீழிறங்கி எங்களுடன் பேசுவதற்கு வருவார்கள். அதற்கான ஒரு காரணியாகத்தான் அதற்குரிய வரப்போகுது. வருகிறவர் அல்லது அவருடைய பாராளுமன்ற அங்கத்தவர்கள் கடைசியாக சொல்வார்கள், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா போய் கூட பொது வேட்பாளர் அப்படி நிலைமையும் ஏற்படக்கூடும். இனி அடுத்தது பொது வேட்பாளர் தேர்தலுக்கு பிறகு அவருடைய கடமைகள் என்ன, அவர் என்ன செய்ய போகிறார்? கோத்தபாய ராஜபக்சவுக்கு நாங்க வாக்களிக்கல, சரியா? அந்த நேரம் 2019ஆம் ஆண்டு நாங்க பொது வேட்பாளர் போடல. நாங்க சஜித் பிரேமதாசாவுக்கு தான் வாக்களித்த. நாங்க அது ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தெரியும். கோத்தபாய ராஜபக்ச சொன்னவர் தானே, நான் சிங்கள மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட சிங்கள ஜனாதிபதி, சிறுபான்மை மக்கள், தமிழ் பேசும் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று. இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களினால் மாத்திரமே ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யலாம் என்பதை கோத்தபாய நிரூபித்து காட்டியிருக்கின்றார். 69 லட்சம் வாக்குகளை எடுத்து, வெறும் சிங்கள மக்களின் வாக்குகளை எடுத்து பொது வேட்பாளர் என்பதை நாங்கள் போட்டிருக்கின்ற காரணம், முக்கியமான காரணம் இந்த ஜனாதிபதி தேர்தலில், அதுவும் தற்போது 2024ஆம் ஆண்டு தேர்தலிலே 2 பேருக்கு மேலே 3 பேருக்கு மேலே 3 பிரதான வேட்பாளர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு தமிழ் மக்களது வாக்குகள் அத்தியாவசியமாக இருக்கின்றது, மிகவும் தேவையாக இருக்கின்றது வெல்வதற்கு, ஜனாதிபதியாக வருவதற்கு. அவர்கள் எந்த அளவிற்கு இறங்கி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கத்தானே வேண்டும். நாங்கள் இறுதி வரை இதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது இல்லை. இறுதி வரை இதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கு இல்லை. எங்களது மக்களது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியது. நாங்கள் வடகிழக்கிலே சுதந்திரமாக வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு தேவை. அந்த தீர்வை நோக்கிய பயணத்தில் ஒரு அடிப்படை தான் இந்த பொது வேட்பாளர் என்பதை ஏற்கனவே கூறியிருக்கின்ற. இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளி இருப்பவர்கள் அவர்கள். நாங்களாக பொது வேட்பாளராக போகவில்லை. கடந்த கால போராட்டங்களும் அதைத்தான் கூறுகிறது. நாங்களாக ஆயுதம் தூக்க விரும்பவில்லை. என்ன நடந்தாலும் சிங்கள அரசாங்கத்தில் தான் போய் நாங்கள் ஏதாவது டீல் பேச வேண்டி இருக்கிறது. எங்களுடைய தமிழ் மக்கள், வெளியில இருக்கிற தமிழ் மக்கள் என்னவும் கூச்சலாம் அல்லது மற்ற அரசாங்கங்கள், இப்ப கனடா போன்ற அரசாங்கங்களும் கூச்சலாம். இருந்தாலும் சிங்கள அரசாங்கம் அசைய போறது இல்லை. அவர்கள் தாங்கள் நினைப்பதைத்தான் செய்வார்கள். எனக்கு ஒரு ஞாபகம், ஜிஜி பொன்னம்பலம் அந்த காலத்திலே நான் கூட்டம் வைத்தார் 86 இலட்சங்களுக்கு பிறகு. அதில் நான் கேட்டேன், இதுக்கு என்ன வழி என்று. தமிழ் சிங்கள தமிழ் என்ன லாங்குவேஜ் ப்ராப்ளம். அவர் சொன்னார், சிங்களவருடைய மனம் மாற வேண்டும். சிங்களவருக்கு மனம் மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தான் இது எங்களுக்கும் எதாவது கிடைக்கும் என்ற வழிய. மற்றபடி நாங்கள் என்னதான் கூச்சலிட்டாலும் என்னதான் அரசியல் நாணக்கியம் பேசினாலும் கிடைக்க போறது இல்லை என்றுதான் என்னுடைய கருத்து. சந்தர்ப்பத்துக்கு நன்றி. உங்களுடன் பேச கிடைத்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி 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 நன்றி. நல்லது. ஏன்னா இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்திருந்ததுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று நம்புகிறோம். பொது வேட்பாளர் விவகாரத்திலே உங்களுடைய நிலைப்பாடுகளை நமக்கு தெளிவாக தெரிய தந்ததுக்கும், அதே சீரம் யதார்த்தமான உண்மைகளை உணர்ந்தவராக நீங்கள் அரசியலிலே பயணிப்பதற்கும் அறிந்து மிகவும் சந்தோஷம்.
ராஜ், நாங்கள் நன்றி கூறி விடைபெறலாம் என்று நம்புகிறேன். மீண்டும் தேர்தலுக்கு முன்னர் உங்களை சந்திக்கும் ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் விடைபெறுகிறோம். நன்றி. ஒரு மணித்தியாலம் வந்து 2 மணித்தியாலம் கிட்டத்தட்ட போயிட்டு பேசிக்கொண்டிருந்தா இன்னும் பேசலாம். நிச்சயமாக. நேரலைக்கும் அன்பு நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. கோவிந்தன் கருணாகரம் ஜனா அவர்களே, நன்றி. நன்றி 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 நன்றி. விடைபெறுகிறோம். ஆம், நேர்கள் இதுவரை போக்கஸ் தமிழ் வானொலியில் முகநூல் நேரலை ஊடாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோவிந்தன் கருணாகரம் அவர்கள் கலந்து சிறப்பித்ததை கேட்டீர்கள்.